நீர் மேலாண்மைக்கு திமுக என்ன செய்தது என்று கேட்டிருக்கிறார் முதலமைச்சர் திரு பழனிசாமி. 1967 முதல் 1976 வரை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் முதலமைச்சராகவும் இருந்தபோதுதான் 20 அணைகள் கட்டப்பட்டன. 1989 முதல் 2011 வரை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதுதான் 22 அணைகள் கட்டப்பட்டன. திமுக ஆட்சியில் 42 அணைகள் கட்டப்பட்டன. எடப்பாடியின் அதிமுக ஆட்சியில் கட்டிய ஒரு அணையின் பெயரை சொல்ல முடியுமா? கழக ஆட்சியில் 2009 கொண்டு வரப்பட்டு பணிகள் வேகமாக நடைபெற்ற கருமேனியாறு நம்பியாறு நதி நீர் இணைப்பு திட்டத்தை 10 ஆண்டு காலமாக கிடப்பில் போட்டுவிட்டு நீர் மேலாண்மைக்கு திமுக என்ன செய்தது என்று கேள்வி கேட்க முதலமைச்சருக்கு என்ன அருகதை இருக்கிறது? நீர் மேலாண்மையில் ஒவ்வொரு சொட்டு தண்ணீரிலும் ஊழல் செய்யும் ஆட்சி அதிமுக ஆட்சி. வெட்டாத குளத்துக்கும் தூர் வாரப்படாத கால்வாய்க்கும் பில் போடும் ஆட்சி அதிமுக ஆட்சி. தமிழகம் எக்கேடோ கெட்டு போகட்டும், நமக்குள் அனைத்திலும் கூட்டணி வைத்து பகிர்ந்து கொள்வோம் என்று அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் உள்ள கூட்டணியின் ரகசியத்தால் விருதுகள் வழங்கப்படுவது மக்களுக்கு தெரியும். அரசு விழாக்களில் அரசியல் நாகரிகத்தை தூக்கி எறிந்துவிட்டு எதிர்க்கட்சிகள் மீது ஆதாரமற்ற புகார்கள் சொல்வதை முதலமைச்சர் கைவிட வேண்டும் என்று கழக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளார்.